12ஆம் வகுப்பு. 12ஆம் வகுப்பு சொன்னோடனே மணிக்கே முடியும். 12ஆம் வகுப்பு என்பது ஒரு நிறைவான பள்ளி இறுதியில் நீங்கள் உங்களை கண்டுகொண்ட ஒரு புதுவிதமான அனுபவ வகுப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்பொழுது உங்களை பற்றி நாங்கள் கண்டுகொள்வோம். ஆனால் இதற்கு பின்பு நீங்கள் திறமையாக இருந்து உங்களை இன்னொருவர் கண்டுகொள்வார். இங்கே உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், ஆனால் கல்லூரிகளில் அப்படி கிடையாது. கல்லூரிகளில் எவன் சாதனை செய்கிறானோ, எவன் முன்னிலையில் தன் திறமையை வெளிப்படுத்துகிறானோ அவனைத்தான் இந்த உலகம் கண்டுகொள்ளும். அதுக்குதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். 12ஆம் வகுப்பிற்கும் அதற்கு மேல் உள்ள வகுப்பிற்கும் வித்தியாசம் அதுதான். எனவே நீங்கள் எல்லாம் சாதிக்கப்படாதவர்கள். வருங்காலத்தில் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, அரசியல்வாதிகளாக, ஆன்மீகவாதிகளாக விளிரப் போகின்றீர்கள். அதை முடிவு செய்கின்ற காலம் இது. அந்த காலத்தை முறையாக பயன்படுத்துங்கள். அதனாலதான் சொல்றேன், இந்த வகுப்பு ஒரு முக்கியமான வகுப்பு. நீங்கள் டீனேஜ், அதுக்குதான் டீனேஜ்னா என்னது? பலவித தடுமாற்றங்கள் நிறைந்த பருவம். அதை எவன் வெற்றி கொள்கிறானோ அவன் வெற்றி வீரனாக மாறுகிறான். அதனாலதான் இந்த டீனேஜ் அப்படின்னு 19ஆவது வயசு வரை வச்சிருக்காங்க. 13ல இருந்து 19 வரை உங்களை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 19 வயசு வரை நீங்கள் கட்டுப்பாடோடு இருந்தால் இந்த உலகம் உங்களை கண்டுகொள்ளும். கட்டுப்பாடு இல்லை என்றால் அது நீங்களே முடிவு பண்ணி. அதுக்காக தான் சொல்றது டீனேஜ் அப்படின்னு 19 வரை வச்சிருக்காங்க. அதை முறையாக பயன்படுத்துங்கள். அன்பார்ந்த மாணவர்களே, மதிப்பெண்கள் முக்கியம்தான். மதிப்பெண்கள் முக்கியம்தான். அதை விட முக்கியம் மதிப்பு. உங்களுடைய ஒழுக்கம், கட்டுப்பாடு, பணிவு, துணிவு, முயற்சி, அதுவும் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது எல்லாம் முக்கியம். மதிப்பெண்களோடு இது சேர்ந்தால்தான் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு விடாமுயற்சி இருக்க வேண்டும். நேற்று நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், மாணவர்களுக்கு பாசிட்டிவா சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் யோசிச்சே சொல்லிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் எதாவது சொல்லி யோசிச்சேன். அதனால யோசிச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு 2-3 உதாரணங்களை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நேரம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப ஒன்று மெழுகுதிரி, இன்னொன்று உப்பு. மெழுகுதிரியுடைய பண்பு என்ன? சின்ன மெழுகுதிரி தான், ஆனால் ஒரு அறை, பெரிய அறையவே ஒளிரூட்டுகிறது, இருளை போக்குகிறது. உப்பு தன்னை இழந்து சுவை உண்டாக்குகிறது. உப்பு என்ன செய்யுது? தன்னை இழந்துருது, அது மறந்துருது. அது உப்பு தண்ணீரோடு கலந்துருந்து உணவோடு கலந்துகிறது. ஆனால் அந்த உப்பு கலந்ததனால்தான் அந்த உணவு சுவை ஏற்படுகிறது. அதுபோல நீங்களும் இந்த சமூகத்தில் உப்பாக இருக்க வேண்டும், பிறருக்கு பயன்பெற வேண்டும். உங்கள் செயலும் சொல்லும் அடுத்தவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதே போல நீங்கள் தனித்துவமிக்கவர்களாக இருக்க வேண்டும். மெழுகுதிரி போன்று, இருளை அகற்றுகின்ற மெழுகுதிரி போன்று நீங்கள் தனித்துவமிக்கவர்களாக தனியாக தெரிய வேண்டும். உங்களுடைய செயல்கள் மூலம், நல்ல செயல்கள் மூலம், பிறருக்கு உதவுகின்ற அந்த மனத்தின் மூலம். இப்படித்தான் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு மாணவர் போய் அவருடைய பெற்றோரிடம் கேட்டார், அப்பா ரொம்ப குழப்பமா இருக்கு, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டான்.
அவர் அப்பா சொன்னாரு, 3 பொருளை எடுத்து வர சொன்னார். 3 பொருள். ஒன்று முட்டை, 2வது உருளைக்கிழங்கு, 3வது டீத்தூள். 3ஐயும் எடுத்து வர சொன்னார். 3 பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார். 3 பாத்திரத்திலும் தண்ணீரை ஊற்ற சொன்னார். தண்ணீர் ஒரே தண்ணீர் தான். 3 பாத்திரங்களை போட வச்சு 3ஐயும் கொதிக்க வைத்தார். முதலில் முட்டை கொதித்தது. அந்த எப்படி ஆயிடுச்சு? முட்டை வந்துச்சு. உருளைக்கிழங்கு கொதிக்க வச்சாச்சு. டீத்தூளை போட்டு கொதிக்க வச்சாச்சு. அப்ப முட்டை முதலில் உடைத்தால் அது ஓடிவிடும். இப்பொழுது அது எப்படி இருக்கு? வெந்தவுடன் மாறிவிட்டது. அதனுடைய தன்மை மாறிவிட்டது. உருளைக்கிழங்கு கடுமையாக இருந்தது, வெந்தவுடன் நசுநசுன்னு வந்துச்சு. டீத்தூள் அதனுடைய நிறத்தை இன்னொன்றுக்கு கொடுத்து மனம் வீசுகின்றது. அதனால நீங்க எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? முட்டையாக இருக்கிறீர்களா, உருளைக்கிழங்கா இருக்கிறீங்களா, டீத்தூளா இருக்கிறீங்களா? அது உங்க கையில தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா சொன்னாங்க, அது மாதிரினா நானும் உங்களிடம் சொல்கிறேன், பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிறது, இல்லாமல் போகாது. அந்த பிரச்சனையை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அதான் முக்கியம். முதல்ல முட்டையை அவிக்காம இருக்கும்போது, ஏன்னா 3லும் ஊற்றப்பட்ட தண்ணீர் ஒரே தண்ணீர், அதுதான் உலகம். அது நீ முட்டையா மாறியா, உருளைக்கிழங்கா மாறியா, டீத்தூளா மாறியாங்கிறது ஓகையில தான் இருக்கு. தண்ணீரில் மாற்றமில்லை, உலகத்தில் மாற்ற முடியாது. உலகத்தை மாற்றுறது யாராலும் முடியாது. நீ மாறிக்கொள்ள வேண்டும், உன்னுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல ஒரு எழுத்தாளர் இருந்தார். அந்த எழுத்தாளர் எழுதுவார், பேனாவை துவச்சுவார். அது 10 ரூபாயா இருந்தாலும் சரி, 50 ரூபாயா இருந்தாலும் சரி, 100 ரூபாயா இருந்தாலும் சரி, எழுதிக்கிட்டே இருப்பாரு, பேனாவை துவச்சுவார். இப்படி நிறைய போயிடுச்சு. ஒரு பணக்கார நண்பர் ஒரு நாள் வந்தார். வந்து, என்னப்பா ரொம்ப கவலையா இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எழுதுவேன், எழுதிட்டு பேனாவை தொலைச்சிடுறேன், அதனால ரொம்ப வருத்தமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார நண்பர் ஒரு தங்க பேனாவை அவருக்கு பரிசாக கொடுத்தார். கொடுத்துட்டு போயிட்டார். 3 மாதம் சென்று அவர் வந்து பார்க்கிறார், நண்பரை பார்க்கிறாரு, எழுத்தாளரை பார்க்கிறார். என்னப்பா இப்ப பேனாவை தொலைச்சியா அப்படின்னு கேட்டார். நான் எப்படி தொலைப்பேன் அப்படின்னு கேட்டார். ஏன்? அது தங்கமாச்சு. மாணவர்களே, அதே போல்தான் நீங்களும் எதை எப்படி நினைக்கிறீர்களோ அதை பொறுத்துதான் அதை பாதுகாப்பீர்கள். அவர் தங்கம்னால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சாதாரண 5 ரூபாய் பேனா 10 ரூபாய் பேனா முக்கியத்துவம் கொடுக்கல. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் வெற்றி உங்கள் கையில். உங்கள் படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்தால் வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் செயல்களில் முக்கியம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை சிறந்து இருக்க அது உங்கள் கையில் இருக்கிறது. எனவே எதை நீங்கள் முக்கியம் என்று கருதுகிறீர்களோ, இந்த உலகத்திற்கு பயன்படுகிற எல்லா செயல்களும், நன்மை தருகின்ற செயல்களும், நன்றி உணர்வோடு இருக்கின்ற செயல்களும் உங்களுக்கு முக்கியமாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் சிறந்தவராக மாற முடியும். உங்கள் வெற்றி உங்கள் குடும்பத்திற்கு பெருமை தர வேண்டும். உங்கள் சாதனை இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும். பெற்றோர்களின் கனவுகள் உங்கள் கண்களில் தெரிகின்றன. பெற்றோர் யாராவது உங்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார்களா? உங்களுக்கு வேண்டியதை கொடுக்காமல் இருக்கிறார்களா? நீங்கள் சிறந்த ஒரு வீரனாக, ஒரு சாதனையாளராக வர வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் சுய விருப்பங்களையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கனவுகளை நீங்கள் நனவாக்க வேண்டும். ஆசிரியர்களின் நம்பிக்கை உங்கள் முயற்சிகளில் தெரிகிறது. அந்த நம்பிக்கை வீணாக்காதீர்கள். சிலர் உங்களை குறையாக பேசலாம், சிலர் உங்களை வெறுமையாக பேசலாம், சிலர் உங்களை வருத்தப்பட வைக்கலாம். எல்லாவற்றையும் சமமாக நினைத்து யார் ஒருவர் இந்த உலகத்தில் சிறந்து வாழ வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறாரோ, பிறரை பற்றி கவலைப்படாமல் தான் நல்ல செயலையும்
நல்ல மனது நல்ல உணவோடு இருந்தால் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். இந்த வாய்ப்பை வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.